பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமேன் என்பது நாம் சாதாரணமாக ஜெபத்தின் முடிவில் சொல்லும் ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது உலகிலேயே அதிக மொழிகளில் மாறாமல் பயன்படுத்தப்படும் ஒரு எபிரேய வார்த்தை ஆகும். இதற்கு அப்படியே ஆகட்டும், நிச்சயமாக அது உண்மை உள்ளது என்று பொருள். நாம் ஆமேன் என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கும் நம்முடைய முழு சம்மதத்தையும் நம்பிக்கையையும் தெரிவிக்கிறோம். நம்முடைய தேவன் மாறாதவர், உண்மையானவர். பரிசுத்த வேதாகமம் இயேசு கிறிஸ்துவையே ஆமேன் என்றே சொல்கிறது. மனிதர்கள் வாக்கு மாறலாம், ஆனால் தேவன் சொன்னதை செய்யும் உண்மையுள்ளவர். எனவேதான் ஆமேன் என்பவரும் உண்மையுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று தூதன் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். இயேசுவே சத்தியமாகவும் மாறாத ஆமேனாகவும் இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் என்பதற்கு அவரே உதாரணம். தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எதுவும் வீண் போகாது. அவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்மையாகவே நிறைவேறும். எனவேதான் பவுல் கொரிந்து பட்டணத்தாருக்கு எழுதும்போது தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று எழுதியுள்ளார். நாமும் ஜெபிக்கும் போது தேவன் நம் வாழ்வில் கிரியை செய்வார் என்ற விசுவாசத்தோடு ஆம் என்று சொல்ல வேண்டும். பழைய ஏற்பாட்டில் தேவன் தன்னுடைய கட்டளைகளை கூறும்போது ஜனங்கள் அதற்கு சம்மதித்து ஆம் என்று கூற வேண்டும் என்று தேவனே கட்டளையிட்டார். அதன்படியே லேவியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களிடம் கட்டளைகளை கூறும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் ஆமென் என்றனர். அதாவது இங்கே ஆமென் என்பது ஆண்டவரே உம்முடைய நியாய தீர்ப்பும் வார்த்தையும் உண்மை, அதற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று மக்கள் உடன்படிக்கை செய்வதை குறிக்கிறது. சபையாக கூடி வரும்போது ஆராதனையிலும் துதியிலும் ஆமேன் சொல்வது விசுவாசிகளின் ஐக்கியத்தை காட்டுகிறது. ஒருவர் ஜெபிக்கும் போது மற்றவர்கள் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். இதைத்தான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று சொல்ல வேண்டும் என்று எழுதுகிறார். சபை ஆராதனையில் மற்றவர்களுடைய ஜெபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் நாம் ஆவியில் இணைந்து கொள்கிறோம் என்பதன் வெளிப்பாடே இந்த ஆமேன். தாவீது ராஜா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வந்து ஆசாப்பையும் அவனுடைய சகோதரர்களையும் துதி செய்ய நியமிக்கிறார். அவர்கள் தேவனை போற்றி பாடி முடித்த போது அங்கே கூடியிருந்த பெரிய கூட்டமாகிய ஜனங்கள் எல்லோரும் ஆமென், கர்த்தருக்கு துதி என்று சொன்னார்கள். தேவன் தீர்க்கதரிசியான நாத்தான் மூலமாக தாவீதின் வம்சத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் என்னென்றைக்கும் நிலைநிறுத்துவேன் என்று ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதை கேட்ட பெற்றுக்கொண்ட தாவீது தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்து ஆமென் என்று அறிக்கை செய்தார். சுருக்கமாக கூறினால் தாவீது துதி பாடலை முடித்த போதும் சாலமோன் ஆலய பிரதிஷ்டை ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கி முடித்த போதும் ஜனங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு ஆமேன் என்று சத்தமிட்டு கூறினார்கள். பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை மறந்து போயிருந்தனர். எஸ்ரா வேத புத்தகத்தை திறந்து தேவனை ஸ்தோத்தரித்த போது ஜனங்கள் எல்லோரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கைகளை உயர்த்தி ஒருமனதாக ஆமேன் என்றனர். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு கிறிஸ்து இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்பொழுது யோவான் அந்த வாக்குத்தத்தத்தை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு வேதாகமத்தின் கடைசியில் ஆமேன் என்ற வார்த்தையை எழுதுகிறார். ஆமேன் என்ற வார்த்தையுடன் தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, வாக்குத்தத்தம், கட்டளை, நியாயப்பிரமாணம் அடங்கிய பரிசுத்த வேதாகமம் முடிவடைகிறது. எனவேதான் சபை கூடுதல் ஆராதனை முடியும் போது போதகர் தம்முடைய கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் என்று சொல்லி
ஆசீர்வதிக்கும் போது நாமும் அப்படியே ஆக கடவது என்ற பொருள்படியும்படியாக ஆமேன் என்று சொல்கிறோம். எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை மனித அறிவுக்கு எட்டாததாக இருந்தாலும் விசுவாசத்தோடு ஆமேன் என்று சொல்வது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதை உணர்ந்து கர்த்தர் வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகள் மூலமாக, வசனங்கள் மூலமாகவும், தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் நம்மோடு பேசும் வார்த்தைகளுக்கு, தீர்க்க தரிசனங்களுக்கு நாம் ஆமேன் என்று சொல்லி அவற்றை உறுதியோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆமேன் என்ற வார்த்தையின் மகத்துவத்தையும் அதன் வல்லமையையும் கற்றுக்கொண்ட நாங்கள் தாவீதைப் போலவும், சாலமோனைப் போலவும், யோவானைப் போலவும் உம்முடைய வார்த்தைகளுக்கு முழு இருதயத்தோடு கீழ்ப்படிந்து ஆமேன் என்று சொல்லும் விசுவாசத்தை எங்களுக்கு தந்தரலும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.